கர்த்தருடைய நாமம் இந்த காலை வெள்ள மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு புதிய மாதத்துக்குள்ள நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் அற்புத வண்ணமாய் கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த ஒரு புதிய மாதத்தை காணும்படி நமக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த மாதத்திலையும் ஆண்டவர் நமக்கென்று சொல்லி என்ன ரேமா வார்த்தையை வைத்திருக்கிறார், என்ன வாக்குத்தத்த வசனத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம பற்றி பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது அந்த மாதம் முழுவதும் அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த மாதமும் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அறிய நீங்க அவளோடு கூட இருக்கிறீங்களா? ஒரு நிமிடம் நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், நம்மை ஆபத்துக்களுக்கு தப்பிக்க வைத்தார், நமக்கு நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்தார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து நீ நடத்தின தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளிலும் எங்கள் குடும்பத்திலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களை ஆச்சரியமாய் நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிற உனக்கோ என் மகளே, உனக்கோ என் மகனே, உனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஆண்டவர் பாருங்களேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு தாராளமாய் கொடுக்கிறவரா இருக்கிறாராம். நம்முடைய பரம பிதாவை பற்றி வேத வசனம் சொல்லும் பொழுது அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற ஆண்டவரா இருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களின் தேவனை, அப்படிப்பட்ட நன்மையான ஈவுகளை கொடுக்கிற ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மை என்ன? எந்த நன்மை உங்களுடைய வாழ்க்கையில குறைவுபடுகிறது? ஒரு வேலையின் ஆசீர்வாதம், அல்லது ஒரு பொருளாதாரத்தினுடைய காரியம், அல்லது ஒரு திருமண காரியம், அல்லது கர்ப்பத்தின் கனி, அல்லது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் குறைவுபடுகிறது போல தெரிகிறதா? இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று சொல்லுகிறார். இதுக்கு முந்தின இருக்கிற வசனத்தை பாருங்க. 34ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதுல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:9 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கோ குறைவில்லையாம். இந்த 2 வசனமும் ஒரு காரியத்தை தான் வலியுறுத்துகிறது. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைவுபடாது. இந்த மாதமும் ஆண்டு உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி, ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு தடைபடாதபடி ஆண்டு உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். சரி, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட தேடணும். வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன், அவரை எப்படி நம்ம தேடணுமாம். 29 எரோமியா 29:13வது வசனத்துல அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன், கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆண்டவர், ஜோதிகளின் பிதாவா இருக்கிற தேவன் சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை கருத்தாய் தேடுவீர்களே, ஆனால் தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுகிறோமோ, நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு உண்மையோடு கூட தேடுகிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன், காலைதோறும் எழும்பி கர்த்தரை தேடுகிறதற்கு, முழு இருதயத்தோடும் கர்த்தரை நீங்கள் தேடுவதற்கு உங்களை முழுவதுமா நீங்க அர்ப்பணித்துக் கொண்டால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஒரு அன்பு சகோதரியுடைய சாட்சியை நான் கேட்டேன் பாருங்க. அவங்க திருமணமாய் வந்த பொழுது ஒரு சிறிய வீட்டுல அவங்களுடைய வாழ்க்கை தொடங்கினதாம். ஆனாலும் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரை உண்மை உத்தமத்தோடு கூட தேடி கர்த்தரை உறுதியாய் அவர்கள் பற்றி பிடித்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையில எழும்பி ஜெபிப்பார்களாம். அவங்க ஜெபிக்க 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 தேவன் அவங்க குடும்பத்தின் வருமானங்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கினார். தேவன் அவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். நல்ல உயர் கல்விகளை படிக்கும்படி
தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகத்தினால் அவர்கள் நிரப்பப்படும்படி, ஆண்டவருக்கு பயந்து வாழும்படி செய்து அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மை குறைபடாதபடி ஆண்டவர் காத்துக்கொண்டார். அவங்களுக்கு அநேக உறவினர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, எப்படி உனக்கு மாத்திரம் எல்லா நன்மையும் நடக்கிறது? எப்படி உனக்கு மாத்திரம் எல்லா காரியமும் வாய்க்கிறது? எப்படி உனக்கு மாத்திரம் எல்லா காரியமும் சித்திக்கிறது? அதுக்கு இருக்கிற ஒரு சின்ன ரகசியம் என்ன தெரியுமா? தேவனை அவர்கள் உண்மையாய் தேடினதுதான். அவர்கள் சந்தோஷத்தோடு கூட சொன்னார்கள், நான் தேவனை உண்மையாய் தேடினதுனால தேவன் என்னை அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த மாதத்துல நீங்க உண்மையா கருத்தா கவனமா கர்த்தரை தேடுவீர்களே, ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மையும் குறையப்படாது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஒரு வேலைக்காக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது திருமண தடை நீங்கணும் என்று சொல்லி நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம், அல்லது வீடு கட்டப்படணும்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எந்த நன்மையா இருந்தாலும் சரி, இந்த மாதம் உண்மை உத்தமத்தோடு கூட கர்த்தரை தேடுங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடாதபடிக்கு முழு இருதயத்தோடும் அவரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மகிழச் செய்கிறார். அவர் நன்மைகளின் தேவன் அல்லவா? இந்த மாதமும் உங்களுக்கு உண்டான நன்மையை அவர் கட்டளையிடுவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமா நீர் பேசி இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இந்த வீடியோ கவனித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த மாதம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, அவங்க செய்கிற வேலைகள், குடும்பத்தின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷ வண்ணமா என்னுடைய வாழ்க்கையில இந்த நன்மை குறைவுபடுகிறதே, இந்த ஒரு காரியத்துல இந்த ஒரு நன்மை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதத்துல கர்த்தர் அந்த நன்மைகளை அருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய முழு இருதயத்தோடும் உம்மை முழு ஆத்துமாவோடு நாங்கள் தேட இந்த மாதத்துல எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே உடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாய் ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். இந்த மாதமும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.